ஸோ இன் பாடி பேராகிராஃப் ஒன்ல ஒரே ஒரு பாயிண்ட் எழுதுகிறோம். அப்புறம் அதுக்கு லாஜிக்கல் அண்ட் சாலிட் ரீசன்ஸ் கொடுக்குறோம். லாஜிக்கலாக இருக்கணும், சாலிட் ரீசன்ஸ் கொடுக்கணும். ஓகே, உறுதியான ரீசன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும் அதை விளக்கப்படுத்துறதுக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வாசித்துட்டு அவங்களால அது புரிந்து கொள்ள முடியலைன்னு சொன்னால் உங்களுக்கு சரளமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஹார்டான டிஃபிகல்ட்டான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்காம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று அங்கே கொடுக்கலாம். நாங்கள் இதை ரியல் கற்றோன்னு பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு இது விளங்கும். ரைட், இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாடி பேராகிராஃப் ஒன்ல ஒன் பாயிண்ட்டை கொடுக்குறோம். அந்த பாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி லாஜிக்கல் அண்ட் சாலிட் ரீசன்ஸ் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம்பிளை சம்மரைஸ் பண்ணுறோம். சம்மரைஸ்ன்னு சொன்னால் அந்த எக்ஸாம்பிளை ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம சம்மரைஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே, சம்மரைஸ் தி எக்ஸாம்பிள் சம்மரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை தான் நீங்கள் எழுதி கொள்ளணும். ரைட், ஓகே, சம்மரைஸ் தி எக்ஸாம்பிள். அதுக்கு பிறகு பாடி பேராகிராஃப் டூக்கு வரும். இந்த பாடி பேராகிராஃப் டூவில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் மேலதிகமான தகவல் கொடுக்க போகிறீங்க. இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் கீழே நாங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுத்தோம் இல்லையா? நிறைய ஐடியாஸில் ஒரே ஒரு ஐடியா தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், பாடி பேராகிராஃப் ஒன் எழுதியிருக்கோம். மிகுதி இருக்கிறது செகண்ட் பேராகிராஃப்க்கு வரணும். இங்கே செகண்ட் பேராகிராஃப் வரணும், செகண்ட் பாடி பேராகிராஃப்க்கு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் இங்கே எழுத போகிறீங்க. ரைட், ஸோ மோர் பாயிண்ட்ஸ், அங்கே வந்து மோர் பாயிண்ட்ஸ் வரப்போகுது. மோர் இன்ஃபர்மேஷன் அல்லது மோர் பாயிண்ட்ஸ். அதில் இருக்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் மாதிரி வந்தால் காணும். ஓகே, மோர் பாயிண்ட்ஸ். அங்கே என்ன வரணும், லாஜிக்கல் ரீசன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் what examples and summarize the example. Okay, everything should come like this. Sorry, body paragraph 2. Body paragraph 2. Okay, right. I will take this to the next page so you can see it clearly. So body paragraph 2ல more points எழுதிருக்கிறோம், லாஜிக்கல் அண்ட் சாலிட் ரீசன்ஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஒவ்வொன்றா சம்மரைஸ் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட்டை கொடுத்தோம், அதாவது மோர் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதுகிறோம். அதுக்கு பிறகு லாஜிக்கல் ரீசன்ஸ், அதாவது அதை சப்போர்ட் பண்ணி அதை விளக்கப்படுத்தி எழுதுகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற சம்மரைஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ரெண்டாவது பாயிண்ட் எழுதுகிறோம், அதுக்கும் அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஐடியாஸ் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்து சம்மரைஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுக்கும் அதே மாதிரி விளக்கப்படுத்துகிறோம். அதை இன்னும் கொஞ்சம் விலகி கொள்றதுக்கு தேவைப்பட்டால் எக்ஸாம்பிள் ஒன்று யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணலாம். அது எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் மாத்திரம் இந்த விஷயம் வாசகருக்கு புரியாதுன்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கறது நல்லது. அடுத்தது பாடி பேராகிராஃப் 3லையும் இந்த தலைப்பை பொறுத்தவரையில், தலைப்பு வந்து தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். இதில் வந்து நன்மை தீமைன்னு இல்லை, எல்லாம் நன்மை தான் இருக்குது. ஸோ தீமைன்னு ஒரு பாட்டுன்னு வராது. இந்த தலைப்பு மாறுபட்டதா இருந்தால், உதாரணமாக தி அட்வான்டேஜஸ் ஆஃப் இல்லாட்டி த ப்ராஸ் அண்ட் கான்ஸ், ப்ராஸ் அண்ட் குட் அண்ட் பேட். ஓகே, ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன்ஸ் பயன்பாட்டில் இருக்கின்ற நன்மைகளும் தீமைகளும். ஓகே, மொபைல்ஸ் அல்லது இதுக்கு நம்ம இன்னொரு தலைப்பு கொடுக்கலாம், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் பயன்படுத்துறதுல இருக்கிற நன்மைகளும் தீமைகளையும் சொல்லுங்க அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன செய்றீங்க, நன்மைகளை பற்றிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பாடி பேராகிராஃப் 1 and 2 எழுதிட்டு அதில் தீமைகளை பற்றி பாடி பேராகிராஃப் 3ல் எழுதணும். மாற்று கருத்து எழுதுறது வந்து பாடி பேராகிராஃப் 3ல் வித்தியாசமான கருத்துக்கள், எதிரான கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள், டிஃபரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ், அது கண்ட்ராஸ்டிங் வியூ பாயிண்ட்ஸ் இருந்தால் அது நீங்கள் தேர்ட் பேராகிராஃபுக்கு கொண்டு போகணும். ஓகே, இந்த மாதிரி தலைப்புன்னு வந்தால். பட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் மாத்திரம் தான் எழுத போகிறோம். ஸோ அதனால
அதில் மாற்று கருத்துக்கள் எதுவுமே இருக்காது. ஸோ மிகுதி இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், தேர்ட் பேராகிராஃபுக்கு கொண்டு போகலாம் இந்த கட்டுரையை பொறுத்தவரையில். பட் அந்த முதல் இங்கே எழுதின தலைப்பு இருக்கு இல்லையா, த ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் யூசிங் ஏஐ, அப்படி அது நன்மைகளும் தீமைகளும், த பேட் குட் சைடு அண்ட் த பேட் சைடு ஆஃப் ஏஐ, அப்படி கொண்டு கொடுத்தால் தேர்ட் பேராகிராஃபில் நீங்கள் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் எழுதணும். தேர்ட் பேராகிராஃபில் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் எழுதணும். கன்ட்ராஸ்டிங் வியூ பாயிண்ட்ஸ், ரைட்? கன்ட்ராஸ்டிங், contrasting and contrasting or different viewpoints. Different viewpoints. Okay, contrasting viewpoints, different viewpoints. அதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, லாஜிக்கல் எக்ஸாம்பிள், சாரி லாஜிக்கல் ideas, solid reasons and examples. Okay, so here you have to put all these things, then done. Okay, okay, right. Contrasting viewpoint, logical supporting ideas, examples, and summarize that. Okay, then last paragraph, conclusion paragraph. We are coming to the last paragraph, conclusion paragraph. Conclusion paragraph summarize all the facts. Okay, summarize all the facts. எல்லா ஃபேக்ட்ஸும் நம்ம செய்ய போகிறோம், சம்மரைஸ் பண்ண போகிறோம். Summarize all the ஃபேக்ட்ஸ், அதாவது மேலே குறிப்பிடப்பட்ட நம்ம எழுதின அவ்வளோ விஷயங்களும், இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நாங்கள் சம்மரைஸ் பண்ண போகிறோம். பாடி பேராகிராஃப் 1 எழுதுனது, சாரி பாடி பேராகிராஃப் 1 எழுதுனது, பாடி பேராகிராஃப் 2 எழுதுனது, பாடி பேராகிராஃப் 3 எழுதுனது, இது எல்லாத்தையும் எடுத்து சம்மரைஸ், ஒரு சுருக்கமாக சம்மரைஸ் பண்ணணும். சம்மரைஸ் ஆல் த ஃபேக்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல சம்மரைஸ் பண்ணிவிட்டு வித் எக்ஸாம்பிளோடு நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதி முடித்த பிறகு கற்ற முடிவுக்கு வந்துட்டு கற்ற முடிவுக்கு வரும்போது இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பாயிண்ட் இங்கே எழுதி இல்லை, இங்கே எழுதாத ஒரு பாயிண்ட் ஒன்றோ அல்லது கற்றனை எழுதி முடிஞ்ச பிறகு இதில் இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்று புதுசாக இப்போ ஞாபகத்துக்கு வருது. அந்த பாயிண்ட் என்ன செய்யலாம்? someone can give answer. அந்த பாயிண்ட் என்ன செய்யலாம்? இப்போ கற்ற எழுதியாச்சு, கன்க்ளூஷன் பேராகிராஃபும் முடிவு பேராகிராஃபும் எழுதிட்டு வாரோம். எழுதி கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு ஞாபகம் வருது விடுபட்ட ஒரு பாயிண்ட் ஒன்று, என்ன செய்யலாம்? What can we do? Someone can give answer. You have written everything in the paragraph, but you have missed one idea. Now you are going to end the essay. While ending, அதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரும்போது, எஸ்ஸே நீங்கள் முடிக்கும்போது ஒரு பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ நெக்ஸ்ட்? Someone can tell. What is your idea? What are you going to do? What do you do? Let's see who is going to give the answer.
Are you going to write or are you going to leave it? நீங்க இதுல எழுத போறீங்களா இல்லாட்டி அதை லீவ் பண்ண போறீங்களா? Don't think too much. You can just give whether you are going to write or not write. Don't think too much, okay? ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஒன்று எழுத போறீங்க இல்லாட்டி எழுதாம விட போறீங்க. ரெண்டுல ஏதாவது உண்டு. Okay. Think well and give the answer, right? Okay. I am going to next one, right? Okay. I am leaving to you. You have to say whether you are going to write that one here in the conclusion paragraph or you are going to leave it. Okay. நீங்க எழுத போறீங்களா இல்லாட்டி எழுதாம விட போறீங்களான்றது நீங்க சொல்லணும். Okay. So I am going to next one. Sir. ரைட். இப்போ நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாத்தையும் இந்த பகுதியில் எழுதி கொள்ளணும். இந்த பேப்பரை நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறதால அதில் ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து இந்த பேப்பரை வேறையாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைப்படும் கற்று எழுதும் போது அந்த இது தேவைப்படுறதால இதை நீங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதில் ஃபில் பண்ணணும். நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாடி பேராகிராஃப்லேயும் இங்கே லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஒவ்வொரு லைன்லையும் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொள்ளணும். நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் இங்கே எழுதி கொள்ளணும். ஓகே. இதுதான் கற்று எழுதுறதுக்கான ஸ்ட்ரக்சர், ரைட்? ஒரு கற்றொன்று எழுதுறதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ முதலாவது நாங்கள் ஒரு ரீகேப் பண்ணோம்னு சொன்னால் கற்றுல வந்து 5 பேராகிராஃப் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஒன்று இருக்குது. பாடி பேராகிராஃப் 3 எழுதுகிறோம். ஓகே. பாடி பேராகிராஃப் 1, பாடி பேராகிராஃப் 2, பாடி பேராகிராஃப் 3, அப்புறம் கடைசியில் கன்க்ளூஷன் பேராகிராஃப் ஒன்று எழுதுகிறோம். கற்று எழுதுறதுக்கு முதல்ல தலைப்பு கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், முதலாவது பாயிண்ட்ஸ்லாம் எழுதி கொள்ளணும். அதுக்கு பிறகு அந்த பாயிண்ட்ஸை எழுதுறதுக்கான வசனங்களையும் நீங்கள் எழுதி கொள்ளணும். அதுக்கு பிறகு இது ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கற்று எழுதுறதுக்கான ஸ்ட்ரக்சரை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஒன்று எழுதுறீங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் டாப்பிக்கை பற்றி பேசுவதற்கான காரணத்தை இங்கே சொல்லணும். அது ஏன் முக்கியம்னு சொல்லணும். வேறு பாயிண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறதில்ல. பாடி பேராகிராஃப் 1ல் ஒரு சப்போர்ட்டிங் ஐடியான்னு எடுக்கிறோம். அதை விவரிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் எழுதிட்டு அந்த பாயிண்ட்டை நீங்கள் விவரிப்படுத்தணும். ஓகே. ரீசன்ஸ் கொடுக்கணும், எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும், அதுக்கு பிறகு சம்மரைஸ் பண்ணணும். ஓகே. ரியல் கட்டொன்று பார்க்கலாம் பிறகு அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு. பாடி பேராகிராஃப் 2ல் எடிஷனல் ஐடியாஸ் எல்லாமே வரும். மேலதிகமான தகவல்கள் எல்லாத்தையும் அல்லது பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதணும் பாடி பேராகிராஃப் 2ல். அதோடு என்ன செய்யணும், அதுக்கும் சாலிட் ரீசன்ஸ் கொடுக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், சம்மரைஸ் பண்ணணும். பாடி பேராகிராஃப் 3ல் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ், அது கன்ட்ராஸ்டிங் ஐடியா, மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதை எழுதணும், டிஃப்ரெண்ட்டான வியூ இருந்தால் எழுதணும். ஓகே. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், சப்போர்ட்டிங் ஐடியா கொடுத்துட்டு தேவைப்பட்டால் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சம்மரைஸ் பண்ணணும். கன்க்ளூஷன் பேராகிராஃபில் மேலே கட்டுரை எழுதப்பட்ட, அதாவது பாடி பேராகிராஃப் 1, பாடி பேராகிராஃப் 2 அண்ட் பாடி பேராகிராஃப் 3ல் எழுதின கருத்துக்கள் அல்லது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி உங்களுடைய முடிவு என்ன என்பதை நீங்கள் சொல்லணும். ஓகே. ரைட். இந்த கன்க்ளூஷன் பேராகிராஃபில் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லலை, ரைட்? ஸோ லெட்ஸ் see who is going to tell that, right? அடுத்தது கைடிங் ஃப்ரேசஸ். இந்த கைடிங் ஃப்ரேசஸ் வந்து கைடிங் ஃப்ரேசஸ்னால் ஃப்ரேசஸ் அல்லது வேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே. வேர்ட்ஸ்னு சொல்லுவோமே. அப்போது இந்த ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபாக இருக்கலாம், பாடி பேராகிராஃப்ஸாக இருக்கலாம், அல்லது கன்க்ளூஷன் பேராகிராஃபாக இருக்கலாம். அந்த ஒவ்வொரு பேராகிராஃபில் இடம்பெற வேண்டிய வசனங்கள் கொஞ்சம் இருக்குது, ரைட்? இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் கட்டாயம் வர வேண்டிய சில வசனங்கள் இருக்குது. பாடி பேராகிராஃப் 1ல், பாடி பேராகிராஃப் 2 அண்ட் பாடி பேராகிராஃப் 3
அதுகளில் வர வேண்டிய சில சில வசனங்கள் இருக்குது. அது கன்க்ளூஷன் பேராகிராஃபில் வர வேண்டிய வசனங்கள் இருக்குது. ஸோ அந்த அந்த வசனங்கள் எதிர்பார்க்கப்படுது. ஒரு கட்டுரையில் அந்த வசனங்கள் இடம்பெற வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் அந்த கட்டுரையில் ஃப்ளோ வச்சுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் இங்கே கைடிங் ஃப்ரேசஸ் முக்கியமானதாக இருக்குது. வாசகரை உங்களோட கட்டுரையில் வைத்துக்கொள்றதுக்கு, அவரை கைட் பண்ணுறதுக்கு. த்ரூ ஆஃப் த எஸ்ஸே யூ ஆர் கோயிங் டு கைட் த ரீடர் with the guiding phrases, and those phrases or words are going to be a guide for you to decide what you are going to write in these paragraphs. இந்த பேராகிராஃப்ஸில் நீங்கள் என்னென்ன எழுத போறீங்கன்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு உதவுற வேர்ட்ஸாகவும் அது இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப், பாடி பேராகிராஃப்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் பேராகிராஃப்ஸில் சில சில வசனங்கள் இடம்பெறும். அந்த வசனங்கள் நாங்கள் எழுதி கொள்ளணும். ஓகே, ரைட், லெட்ஸ் ரைட் த வேர்ட்ஸ் தேர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் சில வசனங்கள் எழுதணும். ஓகே, இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் எழுத வேண்டிய வசனம் நான் தாரேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அந்த பேப்பர் எடுத்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அந்த வேர்ட்ஸ் எழுதணும். ஓகே, இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் வர வேண்டிய வசனங்கள் நான் தாரேன். ரைட், இதிலே தாரேன். ஓகே, ரைட், எழுதி கொள்ளுங்க. ஒன்று வந்து நவடேஸ் இந்த காலங்களில் அல்லது தற்காலங்களில், நவடேஸ், ரைட், ஒரு வசனம். ரைட், தீஸ் டேஸ், இதெல்லாம் நார்மலி ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வரும் சொற்கள். தீஸ் டேஸ், தற்காலத்தில். ஓகே, தீஸ் டேஸ். ரைட், அப்புறம் ரீசன்ட் இயர்ஸ், ரீசன்ட் பாஸ்ட், அண்மை காலங்களில், அண்மை காலத்தில், அந்த மாதிரி. ரீசன்ட் இயர்ஸ். ஓகே, இன் ரீசன்ட் இயர்ஸ். ஓகே, ரைட், இன் ரீசன்ட் இயர்ஸ். ரைட், இந்த ரீசன்ட் பாஸ்ட் அதை எழுதி கொள்ளலாம். ஓகே, ரீசன்ட் பாஸ்ட், இதெல்லாம் நார்மலி முதல் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் வர்ற சில வசனங்கள். ரைட், in today's society அல்லது மாடர்ன் சொசைட்டி எப்படி எழுதலாம்? ரைட், the modern society. The modern society. Then the modern society is the society. Okay, no problem. In the present. Okay, like that. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்கள் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். இது போன்ற நிறைய வசனங்கள் இருக்குது. நார்மலி இந்த மாதிரி வசனங்கள் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் இடம்பெற வசனங்கள். ஓகே, ரைட், அப்போ அதை எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. ரைட், பாடி பேராகிராஃப் 1. பாடி பேராகிராஃப் 1ல் ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விரிவாக்க போகிறோம் பாடி பேராகிராஃப் 1ல். ஸோ பாடி பேராகிராஃப் 1ல் வர வேண்டிய வசனங்கள் வந்து ஆஸ் அ ரிசல்ட், பிரதிபலனாக, ரிசல்ட். ஓகே, அப்புறம் கன்சீக்வெண்ட்லி, விளைவாக. நீங்கள் எந்த கற்றனாலும் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வசனங்கள் வளமையாக வரும். உங்களோட ஸ்கூல் புக்லேயே எடுக்கிறது பார்க்கலாம். கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வசனங்கள் அதில் இருக்கும் பந்திகளில். ஓகே, கன்சீக்வெண்ட்லி, விளைவாக. ரைட், தேர்ஃபோர், ஆகவே. இந்த மாதிரி வசனங்கள் அடிக்கடி வரும். ஓகே, பாடி பேராகிராஃப் 1.
as a result, consequently, therefore. இது எல்லாத்துக்கும் கமாஸ் போட்டுக்கொள்ளணும். ஏன்னா பந்தியில் ஃபர்ஸ்ட் ஆகி வரும். ஆஸ் அ ரிசல்ட் எழுதும்போது பிரதிபலனாக கமான்னு போட்டு மிகுதி பகுதி எழுதணும். கன்சீக்வெண்ட்லி விளைவாக எழுதிட்டு அது பிறகு உங்களுடைய கருத்தை எழுதணும். தேர்ஃபோர் ஆகவேன்னு எழுதிட்டு மிகுதி பகுதி எழுதணும். ரைட், இது வந்து பாடி பேராகிராஃப் 1ல வர வேண்டியது. பாடி பேராகிராஃப் 1. பாடி பேராகிராஃப் 1. ஓகே, பாடி பேராகிராஃப் 1. பாடி பேராகிராஃப் 2. பாடி பேராகிராஃப் 2ல மேலதிகமான கருத்துக்கள் நாங்கள் எழுத போகிறோம். ஸோ அங்கே வந்து மேலும், இதற்கு மேலும், இதை தவிர அந்த மாதிரி வசனங்கள் இடம்பெறணும். ரைட், ஸோ அதில் எழுதிக்கொள்ளலாம். மோ ஓவர், இது வந்து கற்றைய ஃப்ளோவாக வச்சுக்கொள்றதுக்கு. ஓகே, இந்த வசனம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் கற்றையில் அந்த கோர்வையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. Okay, to maintain the flow, you have to use these guiding phrases. Okay, in those paragraphs, right? In the body paragraph 2, we are going to use these kind of words. Example, moreover, furthermore, right? Moreover, then you have to place a comma there and continue to write. Okay, furthermore, furthermore, right? In addition, right? And in addition to that, அதை தவிர, in addition to that, okay, besides, so like that there are so many words. So use these words in the body paragraph 2. Okay, இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் உங்களோட பாடி பேராகிராஃப் 2ல, ஸோ இந்த 4 வசனங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். மோ ஓவர்னு யூஸ் பண்ணிட்டு ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, பாயிண்ட் ஒன்று. அதுக்கு பிறகு அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபர்தர்மோ அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு ரெண்டாவது கருத்து எழுதுறீங்க. அதுக்கு பிறகு அடுத்த கருத்து எழுதும்போது இன் எடிஷன் அல்லது இன் எடிஷன் டு தேட்ன்றதை யூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ இது போல் நிறைய வசனங்கள் இருக்குது. இப்போதைக்கு இந்த வசனங்கள் எழுதி பாடமாய் கொள்ளுங்க. பிறகு நான் கற்று எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது இது போன்ற நிறைய வசனங்கள் நாங்கள் எழுதலாம். ஓகே, ரைட். அடுத்தது 4வது பந்திக்கு போகலாம். 4வது பந்தி பாடி பேராகிராஃப் 3. பாடி பேராகிராஃப் 3ல டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லேயே கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வசனங்கள் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். எப்படி எழுதுறது? பட்டுன்றது யூஸ் பண்ணலாம், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அது தவிர நம்ம நெவர்தலெஸ், ஓகே, இருந்தாலும், அந்த மாதிரி. ஓகே, நன்மைகள் பல இருந்தாலும் அதில் தீமைகளும் இருக்கின்றன அப்படி சொல்லுவோம் இல்லையா? நெவர்தலெஸ், நெவர்தலெஸ். ஓகே, நெவர்தலெஸ். மறுபட்சத்தில், on the other hand, ஓகே, கமான்னு போட்டுக்கொள்ளணும். on the other hand, கமா போட்டு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ண எழுதிருக்கு. on the other hand, on one hand, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. on one hand, while, அதே வேளையில், while, ஓகே, the same time, while, ஓகே, நன்மைகள் இத்தனை இருந்தாலும் தீமைகளும் இருக்கின்றன. however, எப்படியோ, ஓகே, however, இதெல்லாம் நார்மலி டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் கொடுக்குற பேராகிராஃப்ஸ்குள்ள இடம்பெற வசனங்கள். however, ரைட். இது தவிர நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த கொஞ்சம் வசனத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஓகே, I will take this to next page. Okay, now right. But, never, nevertheless, on the other hand, on one hand, while, and however. Write those things. Okay, those words are for body paragraph 3. After that, lastly, we will come to the conclusion paragraph. Right. So the conclusion paragraph, you didn't tell what we are going to do right here. You want to summarize all the facts
ரைட்? எல்லா ஃபேக்ட்ஸும் நீங்கள் என்ன செய்வீங்க, மேலே எழுதியிருந்த அவ்வளவு பாயிண்ட்ஸையும் நீங்கள் இங்கே சம்மரைஸ் பண்ணி சுருக்கமாக உங்களுடைய கருத்தை எழுத போகிறீங்க. ரைட்? எல்லாம் சம்மரைஸ் பண்ணும். சம்மரைஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொன்னால், ஞாபகம் வந்தால் அதை இந்த இடத்துல எழுதக்கூடாது. யூ ஷுட் நாட் ரைட் அ நியூ பாயிண்ட். ஓகே, டூ நாட் ரைட் நியூ பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதவே கூடாது. ஓகே, டூ நாட், அது எவ்வளோ பெரிய முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல எழுதவே கூடாது. இந்த பேராகிராஃப் எழுதுறதே இல்லை. ஓகே, டூ நாட் ஆட் அ நியூ பாயிண்ட். ஓகே, ஒரு நியூ பாயிண்ட் இந்த இடத்துல சேர்க்க வேண்டாம். டோன்ட் ரைட். அது எவ்வளோ பெரிய முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், கிவ் யூ ஒப்பீனியன், உங்களுடைய ஒப்பீனியனை கொடுக்கணும், கருத்து கொடுக்கணும். ஏன்னா மேலே அந்த தலைப்பின் பேரில் குட் சைடையும் நம்ம காட்டியிருக்கோம், பேட் சைடையும் காட்டியிருக்கோம். ஸோ வாசகருக்கு முடிவாக நம்ம என்ன சொல்ல வரோன்றதை நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ கிவ் யுவர் ஒப்பீனியனை கருத்தை நீங்கள் சொல்லணும். ஓகே, சம்மரைஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். Opinion, right? So this is the structure for the essay, right? Then the words what we are going to use in the conclusion paragraph are, the conclusion paragraph la நம்ம எழுதக்கூடிய words என்னன்னு சொன்னால், in conclusion, in conclusion, முடிவாக, இறுதியாக. Okay, in conclusion, am I right? CONL, conclusion. Okay, wait, small mistake. Okay, conclusion. Right. Wait. Okay, now okay. In conclusion, put a comma there. Then you can say to sum up, right? To sum up. To sum up. அது ஒரு வசனம். ஓகே, இதை நீங்கள் கன்க்ளூஷன் பேராகிராஃபில் எழுதிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய ஒப்பீனியன் எழுதுங்க, சம்மரைஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லா பாயிண்ட்ஸும் சம்மரைஸ் பண்ணுங்க. டு சம் அப், ஃபைனலி, முடிவாக, இறுதியாக, ஃபைனலி நம்ம அவனை போட்டு அந்த ஃபேக்ட்ஸ் மேல் எழுதின எல்லா ஐடியாஸையும் சம்மரைஸ் பண்ணி உங்களுடைய கருத்தையும் சொல்லி கற்றே முடிக்கணும். எடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸோ எடிஷ்னல் ஐடியாஸும் நாம் இங்கே கொடுக்க மாட்டோம். ஓகே, இதுதான் கற்றெழுத வேண்டிய ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்டர்ஸ்டூட்? I hope you can understand. Right? I will show you a essay, right? Like that. Then you can read it. That's in the paper. Paperல இருக்குது அந்த கட்டுரை. I will show you. Example கட்டுரை இருக்குது. If you go to the page number, like, yeah, this one. Page number 10. When you go to page number 10, you can see there's an essay. It's a very simple essay. You can read it and understand. The topic of the essay is challenges make us strong. Challenges make us strong. So challenges make us strong. Challenge என்ன என்பதை இங்கே சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃப் இருக்குது, செகண்ட் பாடி பேராகிராஃப், தேர்ட் பாடி பேராகிராஃப், கடைசியாக கன்க்ளூஷன் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலஞ்சஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சேலஞ்சஸ் are part of our lives, right? We all face challenges at different times in our lives. Challenges can be small or big, but they are always present. Some people may think that challenges are negative and can bring us down, but challenges can actually make us strong. Okay, so it's a small introduction paragraph. கடைசியில் ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது செகண்ட் பேராகிராஃப்க்கு நம்மளை வழி நடத்திருக்காங்க. பட் சேலஞ்சஸ் கேன் ஆக்சுவலி மேக் அஸ் ஸ்ட்ராங். உண்மையிலேயே சவால் என்பது எங்களை ஸ்ட்ராங் படுத்துது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வாசகர் அடுத்த பேராகிராஃப் ஒட்டோவா போவார்.
அது எப்படி ஒருத்தரை ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்கு செகண்ட் பேராகிராஃப் அவர் வாசித்தே ஆவார். ஸோ செகண்ட் பேராகிராஃப் ஆஃப் திஸ் எஸ்ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃப். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃபில் ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வென் வி ஃபேஸ் சேலஞ்சஸ், நாங்கள் சேலஞ்சஸ்க்கு முகம் கொடுக்கும்போது, சேலஞ்சஸ் சவால், வி லேர்ன் ஹவு டு டீல் வித் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி நடந்து கொள்வது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அதுதான் அட பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, சேலஞ்சஸ் ஹெல்ப் அஸ் டு டீல் வித் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ், தட்ஸ் த பாயிண்ட். அது எப்படின்றத கீழ்வரும் வாக்கியங்களில் விவரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு ஆரம்பித்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிளை சமரைஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு வாக்கியத்தில். ஸோ ஒரு பேராகிராஃப் வந்துருச்சு ஒரே ஒரு பாயிண்டில். ரெண்டாவது படி பேராகிராஃபில் ரெண்டு விஷயங்கள் இங்கே இங்கே மாற்று கருத்துக்கள் இல்லைனால ஒரு பாயிண்ட் ஒரு பேராகிராஃப்லையும் அடுத்த பாயிண்ட் அதுக்கு அடுத்த பேராகிராஃப்லையும் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் சில நேரம் ஒரே பேராகிராஃபில் பாடி பேராகிராஃப் 2ல் ஒரு ரெண்டு விஷயங்கள் எழுத வேண்டி வரும். அதுலேயும் அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கான ரீசன்ஸை சொல்லி எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ்னு. ரைட், ஸோ யூ கேன் ரீட் திஸ். Okay, this is the conclusion paragraph, last paragraph. Okay, so it's read this paragraph and essay and those paragraphs very carefully. We will again discuss about this. இந்த பேராகிராஃப் இந்த எஸ்ஸே நாங்கள் திருப்பி இருக்க தரோலி டிஸ்கஸ் பண்ணோம். நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தேன் இந்த கட்டுரையை வாசித்து நம்மளோட ஸ்ட்ரக்சரோட எவ்வளோ தூரத்துக்கு இது ஒத்து போயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த ஸ்ட்ரக்சரோட எப்படி இந்த கட்டுரை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரீட் திஸ் ஒன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, தென் next week what we are going to do, we are going to learn some more இந்த தலைப்பு. டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப், சே இட் another way. சில நேரங்கள் ஒரே வசனங்களை திருப்பி திருப்பி நம்ம எழுதுவோம். அப்படி இல்லாமல் அதை எப்படி வேறு வேறு விதமாக சொல்லலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு சில கட்டுரைகள் இங்கே பார்க்கலாம், சில எக்ஸசைசஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஓப்பனிங் அப்படின்னு கட்டுரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி நாங்கள் படிப்போம். ஒரு பாயிண்ட் ஒன்று எப்படி கட்டுரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறது அதை பற்றி பார்க்கலாம். அதுபோல் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உதவும் உங்களுடைய கட்டுரையை ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கட்டுரைன்னா மாற்றி அமைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஒரே சும்மா கட்டுரைன்னு எழுதுறதுக்கு பதிலாக ஓகே, ஸோ சும்மா கட்டுரைன்னு எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கட்டுரைன்னு எழுதுனா கட்டாயமாக உங்களுக்கு அந்த 20 மார்க்ஸ் ஸ்கோப் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ திஸ் ஸ்டார்டிங் கிளாஸ் ஆஃப் எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங்கில் முதல் வகுப்பு இது. அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம் கட்டுரைன்னு இன்னும் எப்படி பெட்டராக எழுதலாம் சொல்லி. ஓகே, ரைட். So if you have any doubts, you can use my WhatsApp number, then put a message, then we will can discuss in the next class. So thanks for joining and have a nice day. Yes.